ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 அல்லது 12 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். வேணும்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணால் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுலேயே லைம் ஜூஸும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ஃபிஷ் பீசஸ் எடுத்துக்கலாம். நான் வஞ்சரம் துண்டுகள் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலா வச்சு இதை நல்லா மேரினேட் பண்ண போகிறேன். மேரினேட் பண்ணும்போது நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நல்லா கலர் வந்து நல்லா ரெட்டிஷ்ஷாக அழகாக இருக்கும். இப்போ இதை ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடான உடனே அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றின உடனே இந்த ஃபிஷ் பீசஸை அதில் உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து நம்ம தோசை தவாலையும் போட்டு வறுத்து எடுக்கலாம், அல்லது டீப் ஃப்ரையும் பண்ணலாம். ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்த உடனே ஆயில் எல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வைக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த ஃபிஷ் ஃப்ரையை சாம்பார் சாதத்தோடு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வைக்கும் பொழுதும் நம்ம வந்து வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். கட்டாயம் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி இதே மெத்தடில் தான் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள்.